வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான இரவினில் ஆட்டம் பார் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. மர்மமான முறையில ஒவ்வொருத்தரா கொல்லப்படுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தர் கொல்லப்படும் போது ஒரு ஸ்கூல் பொண்ணு கடத்தப்படுறாங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்கா அப்படின்றத போலீஸுங்க விசாரணை பண்றாங்க. குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் கதையா இருக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு அன்டைம்ல ஒருத்தனை பாக்குறதுக்காக வந்திருக்கா. வாசல்ல நின்று அந்த பையனுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அவனுமே கொஞ்ச நேரத்துல வெளியே வந்துடுறான். இந்த பொண்ணு இருக்கால, எனக்கு அந்த பிஸ்கெட்டை சாப்பிடாம இருக்க முடியல, எனக்கு தான்ற மாதிரி கேட்கிறா. அது ட்ரக் பிஸ்கெட் போல. இவனுமே இப்ப இல்ல, கிளம்புன்ற மாதிரி சொல்றான். ப்ளீஸ் அதை தா, நான் உனக்காக எதுனாலும் பண்றேன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. எதுனாலும் பண்ணுவியா, அப்ப எனக்கு ஒரு முத்தம் தான்ற மாதிரி இவன் கேட்கிறான். இந்த பொண்ணுமே முத்தம் கூட தரலான்ற மாதிரி முத்தம் தரதுக்காக பக்கத்துல போயிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து இவனுக்கு போன் கால் வருது. இரு பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவன் கொஞ்சம் தள்ளி போய் போன்ல பேச ஆரம்பிக்கிறான். எப்படியாவது பிஸ்கெட்டை வாங்கணும்ன்ற மாதிரி இந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஒரு கார் செம்ம வேகமா வருது. பேசிட்டு இருக்கவனை அடிச்சு தூக்கிடுது. அவனுமே அந்த இடத்துலயே விழுந்து கிடக்குறான். இதை பாக்குற இந்த பொண்ணு கிளம்பிடலாம் நினைக்கிறா. ஆனா இடிச்ச நபர் இருக்கார்ல, காரை விட்டு இறங்கி வராரு. இந்த பொண்ணை சட்டுன்னு அங்க இருந்து இழுத்துட்டு போறாரு. இந்த சவுண்ட் கேட்டு பக்கத்து வீட்டை சேர்ந்த பெரியவர் வாசலுக்கு வந்து பாக்குறாரு. அப்பதான் கார் இடிச்சுட்டு போறது இவருக்கு தெரிய வருது. பொண்ணை தூக்கிட்டு போனதெல்லாம் இவர் பார்க்கல. உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி ஒரு கார் அடிச்சு தூக்கிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் ரிப்போர்ட் பண்றாரு. கார் நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. அவர் நம்பரை நோட் பண்ணிருப்பாரு போல. இதுதான் நம்பர் அப்படின்ற மாதிரி போலீஸுங்க கிட்ட சொல்லிடுறாரு. இந்த ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை. ஆக்சுவலா இன்ஸ்பெக்டர் நின்றுப்பாரு. இன்னொன்னு இன்ஸ்பெக்டர் வரல. இன்னொன்னு இன்ஸ்பெக்டர் வந்தாதான் ரிப்போர்ட் பண்ண முடியும். அது வரைக்கும் டிஎஸ்பி கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணும். போய் ரிப்போர்ட் பண்ணிடலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு அசிஸ்டன்ட் மட்டும் டிஎஸ்பி கிட்ட ரிப்போர்ட் பண்றதுக்காக வராரு. டிஎஸ்பி பேரு ராஜேந்திரன் அப்படின்றது. அவர் தூங்கிட்டு இருக்கும் போதுதான் இந்த தகவலை சொல்றாங்க. சரி, அந்த காரை பத்தி விசாரிச்சீங்களான்னு கேக்குறாரு. சார், அந்த காரை பொறுத்த வரைக்கும் ராபர்ட்னு ஒருத்தன் பேர்ல இருக்கிறதா சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. கார்ல ஒருத்தர் அடிச்சு தூக்குனாரு பாத்தீங்களா, அவரை நான் மர்ம நபர்னு சொல்றேன். அவர் இருக்காரு பாத்தீங்களா, பேப்பர் பெண்ணை வச்சு ஏதோ எழுதிட்டு இருக்காரு. என்ன எழுதுறாருன்னு கிளியரா நமக்கு தெரியல. இப்ப தண்ணில ஒரு மாத்திரையை போடுறாரு. அந்த மாத்திரை சட்டுன்னு கரைஞ்சிருது. அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்தாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணு கிட்ட இதை கொண்டு போறாரு. நீ ஆசைப்பட்டல, அந்த ட்ரக் தான் எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்றாரு. இந்த பொண்ணுமே அந்த ட்ரக்கை எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஸ்டேஷன்ல எல்லாருமே பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் இல்லல, அதனால தான் இப்படி பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் டிஎஸ்பி இந்த இடத்துக்கு வராரு. அதுக்கப்புறம் தான் இவங்க வேலை எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு பேரண்ட்ஸ் பொண்ணு காணோன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. மர்ம நபர் ஒரு பொண்ணை கூட்டு போனாரு பாத்தீங்களா, அதுதான் இவங்களோட பொண்ணா இருக்கும். பொண்ணு ஃப்ரெண்டை பாக்குறேன்னு போனா நைட்டு திரும்பி வரவே இல்லை, அதனால தான் வந்திருக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்த டிஎஸ்பி இருக்கார்ல, என்ன ஏதுன்றத கொஞ்சம் எழுதி வாங்கிக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அங்க இருக்க ஆளுங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்பதான் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல கெட்ட நாத்தம் வரது இவருக்கு தெரியுது. யோ, நாத்தம் வருதுலன்னு கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி ஆளுங்களும் சொல்றாங்க. ஸ்டேஷனை சுத்தி எலி கிளி ஏதாவது செத்து போயிருக்கா பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏத்துக்கிறாங்க. இப்ப வேற ஒரு பொண்ணோட பேரண்ட்ஸ் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. எங்க பொண்ணும் காணோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப விசாரிக்கும் போது ஒரு பையனை பாக்குறதுக்காக அடிக்கடி போயிருக்கா. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சவங்க போட்டோ எடுத்து அந்த பையனோட போட்டோவை காமிச்சாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியா, அந்த பையனோட போட்டோவை தாங்கன்ற மாதிரி டிஎஸ்பி வாங்குறாரு. இந்த பையன் யாரு என்னன்னு விசாரிக்கணும், அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. ஸ்டேஷன்ல கெட்ட நாத்து அடிக்குதுல, என்ன ஏதுன்னு செக் பண்ணலான்ற மாதிரி ஸ்டேஷனை சுத்தி செக் பண்றாங்க. எதுவுமே இவங்களுக்கு கிடைக்கல. ஸ்டேஷனுக்கு பக்கத்துல சில வீடு இருக்கும்ல, அந்த வீட்லயும் செக் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி இவங்களும் செக் பண்றாங்க. பெருசா எதுவுமே இருக்கிற மாதிரியே இவங்களுக்கு தெரியல. இப்போ ஒரு வீட்டுக்கிட்ட செக் பண்றதுக்காக வராங்க. வீட்டுக்குள்ள இருந்து தான் அந்த ஸ்மெல் வருது. என்ன இவ்வளவு மோசமா ஸ்மெல் வருது, என்ன ஏதுன்னு பார்க்கலாம்னு யோசிக்கிறாங்க. வீட்டோட உள்டாப்பால் போட்டிருக்கு. சோ வீட்டுல இருக்க யாரோ தான் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க போலன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப கதை உடச்சிட்டு உள்ள போலான்ற மாதிரி உள்ள வந்துடுறாங்க. அங்க பார்த்தா ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ண மாதிரி ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. கத்தியை வச்சு அவரோட கழுத்தை அவரே அறுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இறந்து போயிருக்காரு. இவரே தான் அறுத்துக்கிட்டாரான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா பேரண்ட்ஸ் ஒரு நபரோட போட்டோவை தந்து, இந்த நபரை தான் எங்க பொண்ணு மீட் பண்ண போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அவன் தான் இங்க இறந்து போயிருக்கான். பேரண்ட்ஸ் சொன்னதை வச்சு பார்க்கும்போது ரெண்டாவது பொண்ணு இவன் தான் தூக்கி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சேன். பார்த்தா இவன் வீட்டுல இறந்து போயிருக்கான். ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி இந்த டிஎஸ்பி சொல்லிட்டாரு. அதே மாதிரி கார் ஆக்சிடென்ட்ல ஒருத்தர் இறந்து போனான் பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் கடைசியா அந்த ஸ்கூல் பொண்ணோட லொகேஷன் காட்டுது அப்படின்றது இவங்களுக்கு இப்பதான் தெரிய வருது.
சோ அங்க ஒருத்தனை சாவடிச்சு அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிருக்காங்க போலன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப அந்த மர்ம நபரை நமக்கு காட்டுறாங்க. அவர் இருக்காரு பாத்தீங்களா, பேப்பர்ல எதையோ எழுதிட்டு இருக்காரு. என்ன எழுதுறாருன்னு கிளியரா நமக்கு தெரியல. இங்கதான் செகண்டா தூக்குன பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு இந்த ட்ரக் எல்லாம் தராரு. அந்த பொண்ணு இந்த ட்ரக் எடுக்கும் போது ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு ட்ரக் அடிக்டா மாறிடுவாங்க. ஒரு கேங்க பார்த்து ட்ரக் வாங்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. இவங்க சில பசங்க கிட்ட பழகுவாங்கல்ல, அந்த பசங்க தான் இங்க கூட்டு வந்திருக்காங்க. இங்க இருக்க ஆளுங்களும் பிஸ்கெட் மாதிரிலாம் தராங்க. அந்த பிஸ்கெட்டை சாப்பிடும் போது செம்மையா போதை வருது. சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாத மாதிரி இவங்க நின்னுட்டு இருக்காங்க. 2-3 பசங்க சேர்ந்த மாதிரி தானே பொண்ணுங்களை கூட்டு வராங்க. அந்த பசங்களுக்கு இந்த கேங்க சேர்ந்தவங்க கொஞ்சம் காசெல்லாம் தந்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுங்க மூலியமா இந்த கேங்க பெருசா ஏதோ பிளான் பண்றாங்க போல. இந்த பொண்ணோட மைண்டுக்குள்ள அதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. எனக்கு ட்ரக் வேணும், ட்ரக் வேணும்னு கேக்குறா. இந்த ட்ரக்ன்ற மாதிரி இவருமே அதை தராரு. இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, வேகமா அதை குடிக்கிறா. அவளுக்கு மயக்கம் வந்த மாதிரி மயங்கிடுறா. இவருமே நெருங்கி போயிட்டு இருக்காரு. இது சூசைட் தானா இல்ல கொலையா இருக்க வாய்ப்பு இருக்கான்னு செக் பண்ண சொன்னாரு பாத்தீங்களா. இப்ப ஆளுங்க கிட்ட என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆளுங்க கண்டிப்பா சூசைட் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ஃபோர்ஸ்ட் என்ட்ரி இருக்காது, உல்டா பால் போட்டு தான் அவர் இருந்திருக்காரு. அவரா தற்கொலை பண்ணியிருந்தாதான் உண்டுன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. ஆனா அந்த தற்கொலைக்கு தூண்டி இருக்காங்க சார். ஏன்னா அந்த நபரோட போனை செக் பண்ணி பார்த்தோம். ஆட்டோமேட்டிக்கா போன் கால் ரெக்கார்ட் ஆகிற ஆப்ஷன் இருக்கு. அதுல இருக்க கால்ஸை பார்க்கும்போது திரும்ப திரும்ப ஒருத்தன் கால் பண்ணிருக்கான். இவரை கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசியிருக்கான். இந்த நபர் அந்த சமயம் ஒரு ட்ரக் எடுத்திருக்காரு. அந்த ட்ரக்குக்கு சில சைடு எஃபெக்ட் இருக்கு சார். அந்த சைடு எஃபெக்ட்னால இவர் பயங்கரமா கோவப்பட்டிருக்காரு. இவரே சாவடிச்சிருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க. அவன் கோவப்பத்தினா இவர் என்ன பண்ணுவார்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. பிளான் பண்ணி கோவப்பத்தி இவரை சாவ வச்சிருக்கான். அப்படிதானே கேக்குறாரு. ஆமா சார் அப்படிதான் அப்படின்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. சரி, எந்த நம்பர்ல இருந்து அந்த கால் வந்திருக்கு, அந்த நம்பர் யார் பேர்ல இருக்குன்றத கொஞ்சம் விசாரிங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி ஆளுங்களுமே ஏத்துக்கிறாங்க. இந்த 2 பொண்ணுங்க எங்க போனாங்கன்னு தெரியல, யாரு தூக்கி வச்சிருக்கான்னு தெரியல, எப்படியாவது அந்த 2 பொண்ணுங்களை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. ஒரு லேடி கான்ஸ்டபிளும் ஸ்டேஷன்ல இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் போன் கால் வருது. இவங்களுமே அட்டன் பண்ணி பேசுறாங்க. ஒரு நபர் என்ன சொல்றாருன்னா, என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருந்து பேட் ஸ்மெல் வருது, என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி சொல்றாரு. சரி நாங்க வரோன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப எல்லார்கிட்டயும் இந்த தகவலை பாஸ் பண்றாங்க. இதுக்கு நடுவுல ஒரு பொண்ணு மிஸ் ஆயிருக்கா. பொண்ணோட பேரண்ட்ஸ் இவனை பாக்குறதுக்கு தான் போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவன் பின்னாடி சுத்துனதை நாங்களே கவனிச்சிருக்கோம். இதுதான் அவனோட போட்டோன்ற மாதிரி ஒரு போட்டோவை தந்திருப்பாங்க. இப்ப எல்லாருமே அந்த வீட்டை செக் பண்றதுக்காக வந்துடுறாங்க. ஸ்மெல் அடிக்குது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கால் பண்ணாரு பாத்தீங்களா, அவர் நம்மளே செக் பண்ணலாம் முன்னாடி போய் பார்த்திருப்பாரு. பாடி இருந்தது இவருக்கு தெரிஞ்சிருக்கு. சார் வீட்டுக்கு பின் சைடு தான் பாடி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி பார்க்கலான்ற மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்து பார்க்கறதுக்காக வராங்க. ஆக்சுவலா மிருகம் கடிச்சு சாவடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவர் இறந்து போயிருக்காரு. உடம்பு முழுக்க பொறாண்டி வச்ச மாதிரி இருக்கு. அதே மாதிரி மிருகத்தோட பல்லெல்லாம் அங்க கடிக்குது. சார் மிருகம் தான் கடிச்சிருக்குன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. மிருகம் கடிச்சதா இல்ல கடிச்ச மாதிரி செட் பண்ணிருக்காங்களான்னு தெரியலன்ற மாதிரி இந்த டிஎஸ்பி யோசிக்கிறது. ஆக்சுவலா அந்த பேரண்ட்ஸ் ஒரு போட்டோவை தந்தாங்க பாத்தீங்களா, அந்த போட்டோல இருக்க நபர் தான் இந்த இடத்துல இறந்து போயிருக்காரு. அதாவது அந்த பொண்ணு கடைசியா இவனை பாக்குறதுக்கு கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இவனை சாவடிச்சு பொண்ணையும் தூக்கி இருக்காங்க போல. 3 பொண்ணுங்க மிஸ் ஆயிருக்காங்க, 3 பேர் இறந்து போயிருக்காங்க. காரணத்தை கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாரு. இப்ப திரும்பி இந்த மர்ம நபரை நமக்கு காட்டுறாங்க. பாட்டை கேட்டுக்கிட்டே தான் எதையோ எழுதிட்டு இருக்காரு. இப்ப 3வது பொண்ணு இவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கான்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி தந்தாரு பாத்தீங்களா, அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு தந்துட்டு இருக்காரு. இப்ப ஸ்பெஷல் டீமை சேர்ந்தவங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதாவது என்ன மாதிரியான மிருகம் கடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்றதா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான நாய் கடிச்சிருக்க தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த நாய்க்கு தான் இந்த மாதிரி பல்லு இருக்குன்ற மாதிரிலாம் இவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. சரின்ற மாதிரி இங்க இருக்க அசிஸ்டன்ட்ங்க கேட்டுக்கிறாங்க. இத பத்தி அந்த டிஎஸ்பி கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. சரி இந்த மாதிரி ஒரு நாய் தான் கடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அந்த நாய் இந்த ஊர்ல யாரெல்லாம் வச்சிருக்காங்கன்றத ஃபில்டர் பண்ணோம். 15 பேர் கிட்ட வச்சிருக்காங்க சார். அதுல 14 பேரை ரீச் பண்ண முடிஞ்சது. அவங்க கிட்ட எல்லாம் செக் பண்ணிட்டோம். அவங்க நாயோட பல்லெல்லாம் கரெக்டா இருக்கு, உடஞ்ச மாதிரி இல்ல. சோ மீதி செக் பண்ண முடியாத நபரோட பேரு ராபர்ட் அப்படின்றது. அவன் மட்டும் தான் எங்க இருக்கான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரெண்டாவதா ஒருத்தன் கிட்ட போன்ல பேசி கிண்டல் பண்ணி ஒருத்தர் சாவடிச்சிருக்காருல, அந்த நம்பர் மூலியமா அவன் பேர் என்னன்றதை செக் பண்ணிருப்பாங்க. அதுவும் ராபர்ட் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கும். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஒரு காரை ஆக்சிடென்ட் பண்ணி போச்சு பாத்தீங்களா, அந்த கார் யாரோட பேர்ல இருக்குன்னு செக் பண்ணிருப்பாங்க. அதுவும் ராபர்ட் அப்படின்றவனோட பேர்ல தான் இருந்திருக்கும். ஆக மொத்தத்துல இந்த 3 கேஸ்லயும் ராபர்ட்னு ஒருத்தன் தான் சம்பந்தப்பட்டிருக்கான். ஆனா அவன் எங்க இருக்கான்றது கூட இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த ராபர்ட் யாருன்றத முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்பதான் அந்த 3 பொண்ணுங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும். இவங்க 3 பேர் எதுக்கு இறந்து போயிருக்காங்கன்னு தெரியும். சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். அதுக்கான வேலையெல்லாம் பாருங்கன்ற மாதிரி டிஎஸ்பி ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த ஸ்டேஷனுக்கு புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் வரணும் பாத்தீங்களா, அவர் இப்பதான் இந்த இடத்துக்கு பைக்ல வந்துட்டு இருக்காரு. ஜாயினிங் லெட்டர்லாம் கொண்டு வந்திருக்காரு. டிஎஸ்பி இந்த இடத்துல இருக்காருல, அதனால டிஎஸ்பி கிட்ட லெட்டர்லாம் தராரு.
நீங்க தான் புதுசா வந்திருக்க இன்ஸ்பெக்டரா, இப்போ ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு, அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி டிஎஸ்பி கிளம்புறாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் என்ன கேஸ்ன்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட கேக்குறாரு. இந்த ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா இது வரைக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத இந்த இன்ஸ்பெக்டருக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இன்ஸ்பெக்டருமே புரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத இன்ஸ்பெக்டர் கைட் பண்றாரு. ஒரு 3 பேர் இறந்து போயிருக்காங்கல்ல, அந்த 3 பேரை பத்தி பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கிட்ட எல்லாம் விசாரிக்கிறாங்க. இந்த 3 பேரை பார்க்க யாராவது வருவாங்களான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆமா சார், ராபர்ட்னு ஒருத்தன் வருவான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப ராபர்ட் இந்த 3 பேர் கூட பழகுனவனா, அப்படி பழகுனவன் தான் 3 பேரையும் சாவடிச்சிருக்கானான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ராபர்ட்டை பத்தியும் சில இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதை பத்திலாம் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி கிட்ட சொல்றாரு. அதாவது ராபர்ட்டுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும், அந்த ஸ்டோரியை தான் சொல்றாரு. ராபர்ட் ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ராபர்ட்டுக்கு 2 குழந்தை இருந்திருக்கு, பெண் குழந்தை தான் இருந்திருக்கும். அந்த 2 பெண் குழந்தைங்களுக்கு ஒய்ஃபுக்கு என்ன ஆச்சுன்றது கிளியரா தெரியல. ராபர்ட்டுக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு காணாம போயிருக்கான். சார் இதுதான் சார் அவனை பத்தி தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இந்த 3 பேரால ராபர்ட்டோட குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால தான் ராபர்ட் ஒவ்வொருத்தரா பழி வாங்கிட்டு இருக்கான் போலன்ற மாதிரி டிஎஸ்பி சொல்றாரு. நானும் அப்படிதான் யோசிக்கிறேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி தான் அவன் பண்ணியிருப்பான். 2வது கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்கள சூசைட் பண்ண வச்சிருப்பான். 3வது கேஸை பொறுத்த வரைக்கும் மிருகம் தான் கடிச்சு சாவடிச்சிருக்கோம். 3 கொலை பண்ணியிருந்தாலும் அவன் தான் பண்ணான்னு நம்மளால ப்ரூவ் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணியிருக்கான் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆமான்ற மாதிரி டிஎஸ்பியும் ஏத்துக்கிறாரு. இப்பதான் வேற ஒரு அசிஸ்டன்ட் ஒரு தகவலை சொல்றதுக்காக வராரு. ஆக்சுவலா 2வது ஒருத்தன் இறந்து போனான் பாத்தீங்களா, அவனுக்கு ராபர்ட் தானே பேசி கிண்டல் பண்ணியிருக்காரு. அந்த ராபர்ட்டோட நம்பர் இப்ப ஆன் ஆயிருக்கு சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எங்க ஆன் ஆயிருக்கு, உடனே அந்த இடத்துக்கு போனோன்ற மாதிரி டிஎஸ்பி சொல்றாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஒரு பஸ் ஸ்டாப்க்கு தான் கிளம்பி வந்துடுறாங்க. இப்ப கால் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப் அப்படின்ற மாதிரிலாம் வருது. இவங்களுமே சைபர் செல்லுக்கு கால் பண்ணி என்னாச்சுன்னு கேக்குறாங்க. சார் அந்த சிம்மை கழட்டிட்டு வேற சிம் அவன் போட்டிருக்கான், அந்த சிம்மோட நம்பரை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், இதுதான் நம்பருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி கால் பண்ணி பார்ப்போம், பக்கத்துல இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. இப்ப புதுசா போட்டிருக்க சிம்முக்கு இவங்க கால் பண்றாங்க. பார்த்தா பக்கத்துல இருக்க ஒருத்தனுக்கு தான் கால் போகுது. இவங்களுமே பாத்துடுறாங்க. இவன் தான் அந்த நம்பரை கழட்டிட்டு இன்னொரு நம்பர் போட்டிருக்கான், இவன் தான் இந்த குற்றத்தெல்லாம் பண்ணிருக்கான்ற மாதிரி விசாரணை பண்றாங்க. ஆனா அவன் இருக்கான்ல, சரி என் கார்ல தான் சரி இந்த போன் கிடைச்சது, அந்த சிம்மை கழட்டிட்டு இந்த சிம்மை போட்டேன்ற மாதிரிலாம் சொல்றான். அது எப்படி போன் கார்ல கிடைக்கும், முதல்ல இது உன்னோட காரான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா சார் இப்பதான் வாங்கினேன்னு இவன் சொல்றான். ஆனா திருட்டு கார் விக்கிறவங்க கிட்ட இருந்து வாங்கினேன்ற மாதிரி சொல்றான். யார்கிட்ட இருந்து வாங்கின ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சரி இங்கதான் சார் இருக்கான், வாங்க கூட்டு போறேன்ற மாதிரி இவன் சொல்றான். இவங்களுமே அந்த நபர்களை பாக்குறதுக்காக வராங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் திருட்டு பொருள் வாங்குறது விக்கிற வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க போல. அந்த மாதிரிலாம் டீல் பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இந்த இடத்துக்கு போலீஸுங்க எல்லாம் மொத்தமா வந்துடுறாங்க. இந்த கார் எப்படா உங்ககிட்ட வந்தது, ஒழுங்குமரியாதையா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவங்க சொல்ல மாட்டாங்கல்ல, நடங்க ஸ்டேஷனுக்கு அப்படின்ற மாதிரி 2 பேரையும் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வந்துடுறாங்க. இப்ப 2 பேரையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. எப்படி அந்த கார் உங்ககிட்ட வந்தது, ஒழுங்குமரியாதையா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இது வரைக்கும் 3 பேர் இறந்து போயிருக்காங்கல்ல, அவங்க ஒரு வேலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி டிஎஸ்பி யோசிக்கிறாரு. இவனை தெரியுமான்னு ஒவ்வொருத்தர் போட்டோவையா காமிச்சிட்டு இருக்காரு. சரி இவங்க 3 பேரையும் எங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி இந்த 2 பேர் சொல்றாங்க. ஆக்சுவலா அவனுங்க 3 பேருமே இல்லீகல் வேலை பாக்குறவங்களா இருப்பாங்க. சில பொருள் எல்லாம் விக்கிறதுக்கு வாங்குறதுக்கு வருவாங்க. அந்த மாதிரி தான் பழக்கம்ன்ற மாதிரி இவங்க 2 பேர் சொல்றாங்க. திடீர்னு ஒரு நாள் ஒரு வீட்டுல திருடணும், ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. சார் எங்களுக்கு பீரோவெல்லாம் உடைக்க தெரியும், இருந்தாலும் வீடு பூந்து திருடுற அளவுக்குலாம் நாங்க ஒர்த் இல்ல, எங்களால முடியாதுன்ற மாதிரி மறுத்துட்டோன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த கார் எப்படா உங்ககிட்ட வந்தது அப்படின்ற மாதிரி டிஎஸ்பி கேக்குறாரு. சார் அந்த 3 பேர்ல ஒருத்தன் பேர் அன்பு சார், அவன் வீட்டுல இந்த கார் இருந்தது, அவன் தான் இறந்து போயிட்டான்ல, அவன் காரை சைலண்டா தூக்கிட்டு போயிடலான்ற மாதிரி தூக்கிட்டு போனேன் சார், கார்ல இருந்த போனை பத்திலாம் எனக்கு சத்தியமா தெரியாதுன்ற மாதிரி சொல்றாரு. சரி இவனுங்க 3 பேருமே ஒரு வீட்டுல கொள்ளையடிக்கிறதுக்காக ஹெல்ப் கேட்டாங்கல்ல, அந்த வீடு உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாரு. தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப உடனே கூட்டு போய் காட்டுங்கன்னு கேக்குறாரு. இவனுங்க 2 பேருமே இதுதான் அந்த வீடுன்ற மாதிரி கூட்டு வந்து காட்டுறாங்க. ஒரு பெரிய வீடா தான் இருக்கு. ரொம்ப மாசமா இந்த வீடு மூடி இருக்கிறது உங்களுக்கு தெரியுது, ஓனரையும் ரீச் பண்ண முடியல, அதனால இவங்களே கதை உடைச்சிட்டு உள்ள வந்துடுறாங்க. சார் நாங்க உள்ளலாம் வரல சார், ரொம்ப லாங்ல இருந்து தான் காமிச்சாங்கன்ற மாதிரி அந்த 2 பேர் சொல்றாங்க. ஆனா வீட்டை செக் பண்ணி பார்க்கும்போது லாக்கரை உடைச்சு காசெல்லாம் எடுத்திருக்கிறது தெரியுது. இவனுங்க பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவனுங்க 3 பேர் வேற ஆளை வச்சு இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க. இந்த வீடு யாரோடதுன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த வீட்டுல யார் இருந்தாங்கன்னு விசாரிக்கலாம் நினைக்கிறாங்க. ஆனா ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டு தான் வேற வீடு இருக்கு, அதனால அங்க இருக்கவங்களுக்கு இந்த வீட்டுல இருக்கவங்களை பத்தி தெரியவே இல்ல. ஆனா டாக்குமெண்ட்ல இந்த வீட்டோட ஓனர் பேரு ராபர்ட் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. அப்ப இது ராபர்ட் வீடான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க.
இந்த கார்டன்ல ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி தேடி பாக்குறாங்க. ஒரு இடத்துல குழி தோண்டி புதைச்ச மாதிரி இந்த டிஎஸ்பிக்கு தெரியுது. இந்த இடத்துக்கு வந்து தோண்டுங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்களுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. தோன்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி தோண்டும் போதுதான் இந்த இடத்துல நிறைய பேரோட பாடி கிடைக்குது. ஒரு லேடியோட பாடி கிடைக்குது, 3 ஜென்ஸோட பாடி கிடைக்குது. இத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. சீக்கிரம் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க, எனக்கு ரிப்போர்ட் வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச ரிப்போர்ட்டே வந்துருது போல. டிஎஸ்பியும் அதெல்லாம் பாக்குறாரு. பார்த்தவரு எனக்கு ஒருத்த மேல சந்தேகம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா 2வது நபரை சாவடிக்கும் போது கிண்டல் பண்ற மாதிரி பேசிதானே அவன் சாவடிச்சான். அவன் கால் ரெக்கார்ட் ஆகும்னு அவன் யோசிக்கல. ஆனா இவன் ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டிங் கால் போட்டதுனால ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த வாய்ஸை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் ஹேண்டில் பண்ண கேஸ்ல கூட கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாம் கன்ஃபார்ம் ஆகட்டும், சீக்கிரமா அது யாருன்றதை நான் சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களும் ஏத்துக்கிறாங்க. ஆளுங்களும் ஒரு பக்கம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 3 ஸ்பாட்ல இறந்து போயிருக்காங்கல்ல, அந்த ஒவ்வொரு ஸ்பாட்டுக்கும் டிஎஸ்பி போய் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் இந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, யார் இதுக்கு பின்னாடி இருப்பான்ற மாதிரி பயங்கரமா இவரும் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்பதான் நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா 2ஆவதா இறந்து போனான் பாத்தீங்களா, அவனை கிண்டல் பண்ற மாதிரி எதிர இருக்கவரு நிறைய பேசுறாரு. இவனும் ஒரு ஸ்டேஜ்ல பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான். அவன் கையிலேயே தான் கத்தி இருக்கும், அதாவது பக்கத்திலேயே தான் கத்தி இருக்கும். ஒரு வேகத்துல இவனுமே கத்தி வச்சு இவனோட கழுத்தை அறுத்துக்கிறான். அதே மாதிரி 3வது நபரை நாய் தான் கடிச்சு சாவடிச்சிருச்சுன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, நாய்லாம் கடிச்சிருக்காது, ஒரு மனுஷன் தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இவன் கூட பயங்கரமா சண்டை போட்டிருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவனை அடிச்சு கீழே தள்ளிடுவாரு. நாய் கடிச்சு செத்த மாதிரி செட் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவர் தான் செட் பண்ணிருப்பாரு. மத்தபடி நாய்லாம் கடிக்கல, இவனை சாவடிக்க தான் செஞ்சிருக்காரு. இந்த இன்ஸ்பெக்டர் ராபர்ட் யாருன்றத கண்டுபிடிக்கல. ஆனா ராபர்ட்டோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிட்ட பேசியிருப்பாரு. அவரோட வாய்ஸை ரெக்கார்டும் பண்ணிருப்பாரு. அந்த வாய்ஸும் கிண்டல் பண்ணவரோட வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்கு. அப்ப ராபர்ட் ஃப்ரெண்ட் தான் கிண்டல் பண்ணிருக்காரா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அந்த வாய்ஸை எங்கேயோ கேட்டிருக்கிறதா சொன்னீங்கல்ல சார், ராபர்ட்டோட ஃப்ரெண்டுக்கு அதே மாதிரி தான் வாய்ஸ் இருக்கு, கேட்டு பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் காட்டுறாரு. சரி, அவரை போய் பார்க்கலாம்னு யோசிக்கிறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேக்டரியில முக்கியமான பொறுப்புல இருக்காரு போல. இப்ப அவரோட ஆளுங்க இருக்காங்கல்ல, போலீஸ் வரது தெரிஞ்சன வேகமா இங்க இருந்து ஓட பாக்குறாங்க. அவர் முன்னாடி ஓடிட்டு இருக்காரு. ஆளுங்க சண்டை போட்டு போக விடாம தடுக்க பாக்குறாங்க. அதை மீறியும் போலீஸுங்க இருக்காங்கல்ல, எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு ராபர்ட்டோட ஃப்ரெண்டை பிடிக்கணும்ன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல பிடிச்சிடுறாங்க. இவர் பேசுறதை கேட்கும் போது கிண்டல் பண்ணவனோட ஸ்லாங் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கு. ஒழுங்கு மரியாதையா சொல்லு, எதுக்காக 3 பேரை சாவடிச்சன்ற மாதிரி இவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. இவர் வாயை திறந்து எதுவுமே சொல்ல மாட்டாரு. அப்ப டிஎஸ்பி இருக்கார்ல, இவரோட நகத்தை பிச்சு எடுக்கிறாரு. நாக்கையும் பிச்சு எடுத்துருவேன், ஒழுங்கா சொல்லுன்னு கேட்கிறாரு. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், நான் தான் அவங்க 3 பேரை சாவடிச்சேன்னு சொல்லிட்டாரு. ஏன் எதுக்குன்ற மாதிரி கேட்கிறாங்க. நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கையை அவனுங்க சீரழிச்சிருக்காங்க, அதனால தான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டாரு. ஆனா டிஎஸ்பி இதை நம்ப மாட்டாரு. நீ இதை பண்ணன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டாரு. இல்ல சார், நான் தான் பண்ணன்ற மாதிரி இந்த ராபர்ட் ஃப்ரெண்ட் சொல்லிட்டாரு. நீ கொலை பண்ணதா சொல்ற, ஆனா ரிப்போர்ட் அந்த மாதிரி சொல்லல. உன் ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்தோன்னு எடுத்து அனுப்புன, அது மேட்ச் ஆகல. சோ நீ இந்த கொலையை பண்ணல. யாரு கொலை பண்ணிருப்பாங்கன்றதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். வேற யாரும் இல்ல, இந்த இன்ஸ்பெக்டர் தான் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் மேல கைய வைக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் பேரு ராகுல் அப்படின்றது. இங்கதான் ராகுலோட பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ராகுலை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமத்தை சேர்ந்தவரா இருப்பாரு. சினிமால சாதிக்கணும்ன்ற மாதிரி நிறைய ஆசை இருக்கும். அடிக்கடி கதைலாம் எழுதுவாரு. அதே மாதிரி கேமரால போட்டோலாம் எடுத்துட்டு இருப்பாரு. அப்பாக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. அப்பா வற்புறுத்தி எஸ்ஐ எக்ஸாம் எழுத வச்சிருக்காரு. எனக்கு எஸ்ஐ ஆவறதுல விருப்பமே இல்லப்பா, ஏன்பா புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி இவருமே அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த வழியா ஊர் தலைவர் வராரு. இப்ப அப்பா இருக்காருல, அவர்கிட்ட போய் பணிவா பேசிட்டு இருக்காரு. அந்த சமயம் ராகுல் இருக்காரு பாத்தீங்களா, ஊர் தலைவரோட பொண்ண போட்டோ எல்லாம் எடுக்கிறாரு. அவங்க பேரு வீணா அப்படின்றது. இப்ப ஊர் தலைவரும் ராகுலை கூப்பிட்டு பேசுறாரு. அவர் எடுத்த போட்டோ எல்லாம் பாக்குறாரு. அப்பதான் பொண்ணை போட்டோ எடுத்திருக்கிறது தெரியுது. அதுக்கு கோவம் எல்லாம் படமாட்டாரு. நீ நல்லாவே போட்டோ எடுக்கிறன்ற மாதிரி பாராட்ட தான் செய்யறாரு. பையனை வேணா என்கிட்ட கொஞ்ச நாள் வேலைக்கு அனுப்பு அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. சரி, அப்பவும் பையனை அனுப்பி வைக்கலான்ற மாதிரி இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிடுறாரு. இவருமே கணக்கு வேலை எல்லாம் பார்க்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. வீணாவும் கோயிலுக்கு போலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா டிரைவர்ஸ் யாருமே இல்ல. அதனால அப்பா இருக்காருல, நீ கொண்டு போய் விடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ராகுலும் இவரோட பைக்ல வச்சு இவங்களை கூட்டு போறாரு. இவர் இந்த இடத்துல வேலை பார்க்கறது மூலியமா இவங்க 2 பேருமே கொஞ்சம் கொஞ்சமா பழகலாம் ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே சகஜமா பேசிட்டு இருக்காங்க. வீணாவும் உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி கேட்கிறாங்க. எனக்கு எல்லாத்தையும் விட சினிமாவை தான் பிடிக்கும்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சரி, சினிமாக்கு அப்புறம் உனக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்குமான்ற மாதிரி கேட்கிறாங்க. இதை கேட்டு இந்த ராகுலோட முகமே மாறிடுது. ராகுலுக்கு இவங்களை பிடிக்க தான் செய்யும். ஆனா அப்பா மேல ரொம்ப மரியாதை வச்சிருப்பாரு. உங்க அப்பா எனக்கு ரொம்ப இடம் கொடுத்திருக்காருங்க, உங்க ஸ்டேட்டஸ் வேற என் ஸ்டேட்டஸ் வேற, இதெல்லாம் செட் ஆகாதுன்ற மாதிரி கிளம்புறாரு. இவங்க அதையே யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்பாவும் என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணுகிட்ட கேட்கறாரு. பொண்ணுமே சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி மனசுல இருக்க ஆசையை பத்தி சொல்றாங்க. அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கப்பா, கல்யாணம் பண்ணி வைங்கன்ற மாதிரி கேட்கறாங்க.
அப்பா கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. சரி பொண்ணு ஆசைப்படி கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ற மாதிரி முடிவெடுக்கிறாரு. இப்ப ராகுலோட அப்பாவை கூப்பிட்டு பேசுறாரு. 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. இதே ஊர்ல இவங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. அப்பதான் எஸ்ஐயா இவருக்கு போஸ்டிங் கிடைச்சிருக்கும். இதனால வீணாவோட அப்பா இருக்கார்ல, சிட்டில இவங்களுக்கு ஒரு வீடை ஏற்பாடு பண்ணி தந்திருப்பாரு. இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குமே 2 பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தைய நல்லபடியா இவங்களும் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏறக்குறைய 2 பேருமே ஸ்கூல் முடிக்கிற வயசுக்கு வந்துடுறாங்க. ஏற்கனவே ட்ரக் எல்லாம் விக்கிற மாதிரி ஒரு கேங் இருக்கிறதா நான் சொன்னேன் பாத்தீங்களா, பசங்க தான் அந்த கேங்கு கிட்ட கூட்டு போவாங்க, பொண்ணுங்க கிட்ட நைஸா பேசி தான் கூட்டு போவாங்க. அந்த மாதிரி இந்த 2 பொண்ணுங்களையும் கூட்டு வராங்க. இந்த 2 பொண்ணுங்களும் ட்ரக் எல்லாம் வாங்கி சாப்பிடுறாங்க. இந்த டீமுக்கு ஹெட்டா இருக்கவனோட பேரு ராபர்ட் அப்படின்றது. அவன் வெளியெல்லாம் வரமாட்டான், ஆளுங்களை வச்சுதான் எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருப்பான். ஆக்சுவலா ட்ரக் வச்சு பொண்ணுங்களை மயக்கி தப்பு தப்பா வீடியோ எடுத்துருவாங்க. அது மூலியமா பேரண்ட்ஸை மிரட்டி நிறைய காசெல்லாம் பார்ப்பாங்க. இந்த மாதிரி தான் இந்த ராபர்ட்டும் டீமும் நிறைய காசெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒத்து வராதவங்களோட கதையை முடிச்சிருவாங்க. இத பத்தி அப்பப்ப நியூஸ்ல எல்லாம் வருது. ஸ்கூல் பொண்ணுங்களை தப்பா வீடியோ எடுத்து பேரண்ட்ஸை மிரட்டி இருக்காங்க, காசு தரலன்றதுக்காக சாவடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. இத பத்தி எல்லாம் பெருசா இவங்களுக்கு தெரியல. இப்ப வீணா போன்ல பேசிட்டு இருக்கும் போது போன்ல ஒரு வீடியோ வருது. அதாவது பொண்ணோட வீடியோ தான் வருது. பார்த்து செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. அந்த 2 பொண்ணுங்க ட்ரக் எடுக்க ஆரம்பிக்கிறாங்கல்ல, ட்ரக் எடுத்து செம்ம போதையில இருப்பாங்க. அப்ப ட்ரக் வித்த இவனுங்க இருக்காங்கல்ல, அந்த பொண்ணுங்களுக்கு பக்கத்துல வந்து கொஞ்சம் எல்லை மீறிலாம் நடப்பாங்க. அப்படி எல்லை மீறி நடக்கிறத வீடியோ எடுத்திருப்பாங்க. அந்த பொண்ணுங்களுக்கு கடைசி வரைக்கும் அதெல்லாம் தெரியவே தெரியாது. அந்த பொண்ணுங்களுக்கு தெரியாம பேரண்ட்ஸை மிரட்டி காசு பாக்குறாங்க. அந்த மாதிரி இவங்க கிட்டயும் காசெல்லாம் வேணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. உன் ஹஸ்பண்ட் போலீஸ்னு எங்களுக்கு தெரியும், அவங்க கிட்ட சொல்லணும்னு நினைக்காத, உன் பொண்ணுக்கு தான் ஆபத்தா முடியும்ன்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்க. சரி நான் காசு தரேன்ற மாதிரி இவங்களுமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்ப ஹஸ்பண்டான ராகுலுக்கும் கால் பண்ணி மிரட்டுறாங்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதான்னு கேக்குறாரு. போலீஸ்ன்றது நல்லா தெரியும், இத மத்தவங்க கிட்ட சொல்லணும்னு நினைக்காத, உன் பொண்ணோட வீடியோ வெளியே வந்துரும், உனக்கு தான் அசிங்கமாகும் அப்படின்ற மாதிரி இவரையும் மிரட்டுறாங்க. காசு கேட்கறாங்க. இவருமே அந்த காசை போட்டு விடுறன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது லட்சக்கணக்கில் கேட்கறாங்க. 2 பேருமே தனித்தனியா காசெல்லாம் போட்டுறாங்க. இது எதுவுமே இவங்களோட பசங்களுக்கு தெரியாது. இதுக்கப்புறம் பசங்களை கண்ட்ரோலா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி 2 பேருமே உள்ளுக்குள்ள யோசிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் அப்செட்டா இருக்க மாதிரி ஒய்ஃபுக்கு தோணுது. என்னாச்சுன்ற மாதிரி கேட்கறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நார்மலா இருக்கேன்னு சொல்லிட்டாரு. நீ என்ன டயர்டா இருக்க மாதிரி இருக்கு, என்னாச்சுன்னு கேட்கறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. 2 பேருமே மனசுக்குள்ள கஷ்டத்துல தான் இருக்காங்க. ஆனா அதை 2 பேருமே காட்டிக்க மாட்டாங்க. இப்போ ஒரு நாள் நைட்டு 2 பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப வீணாக்கு போன் கால் வருது. அந்த கேங்ல இருக்க ஒருத்தன் தான் கால் பண்றான். இன்னும் எனக்கு காசு வேணும், இந்த நாள் எனக்கு காசை ஏற்பாடு பண்ணி தான்ற மாதிரிலாம் போன்ல பேசுறான். இவங்களுமே ஹஸ்பண்டுக்கு கேட்க போதுன்றதுக்காக பாத்ரூம் வந்து தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இன்னொருத்தன் என்ன பண்றானா, ஹஸ்பண்டுக்கு கால் பண்றான். ஹஸ்பண்டுமே இவன் தான் கால் பண்றான்னு தெரிஞ்சோட ஷாக் ஆகுறாரு. ஒய்ஃப் தூக்கம் வராம டிவி பாக்குறதுக்காக போயிருக்கா போலன்ற மாதிரி அட்டென்ட் பண்ணி பேசுறாரு. ஆக்சுவலா 2 பேர்கிட்டயும் காசெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. 2 பேருமே வேற வழி இல்லாம காசை தரன்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இந்த மாதிரி தான் அவங்க ஏமாத்தி ஏமாத்தி காசெல்லாம் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ராபர்ட் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்த மாதிரி தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. ராபர்ட் நேரடியா இன்வால்வ் ஆக மாட்டான், பேக்ரவுண்ட்ல இருந்து தான் எல்லா வேலையும் பண்ணுவான். இப்ப ஒய்ஃப் இருக்காங்கல்ல, மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்குங்க, கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் அப்படிதான் இருக்கு, போலான்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இந்த 2 பொண்ணுங்களை இப்ப பேரண்ட்ஸ் தான் ஸ்கூலுக்கு வந்து வெட்டுறாங்க. அதனால இவங்களால ட்ரக் எடுக்க முடியல. அந்த ட்ரக் எடுக்காம ஒரு மாதிரி இருக்கு, எப்படியாவது அந்த ட்ரக் எடுக்கணும்ன்ற மாதிரி இந்த 2 பொண்ணுங்களும் பேசிட்டு இருக்காங்க. அவனுங்க இது வரைக்குமே 2-3 வாட்டி காசு வாங்கிட்டாங்க. ஆனா இன்னும் மிரட்டிட்டு இருக்காங்க. இத பத்திலாம் வீணாவும் ஃபீலிங்கா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அவனுங்க இருக்காங்கல்ல, நேரடியா வீணாவோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. நீங்களாம் யாருன்ற மாதிரி கேக்குறாங்க. ஓஹோ, போன்ல பேசினதுனால யாருன்னு தெரியலையா, நாங்க தான் மிரட்டினவங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இப்பயும் காசு வேணும் எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. என்கிட்ட காசு இல்லைன்ற மாதிரிலாம் இவங்க சமாளிக்க ட்ரை பண்றாங்க. இருக்குன்னு தெரிஞ்சதான் வந்திருக்கோம், எடுத்துட்டு வான்னு மிரட்டுறாங்க. வேற வழி இல்லாம வீணாவும் காசெல்லாம் எடுத்துட்டு வந்து தராங்க. எப்ப கேட்டாலும் புருஷனும் பொண்டாட்டியும் காசை தந்துகிட்டே இருக்காங்க. நிறைய காசை வச்சிருக்காங்க போல, மொத்தமா நம்ம தூக்கிட்டா என்னன்ற மாதிரிலாம் இவனுங்க யோசிக்கிறாங்க. அப்படிதான் அந்த 2 பேர்கிட்ட பேசியிருப்பாங்க. அந்த 2 பேர் முடியாதுன்ற மாதிரி மறுத்திருப்பாங்க. சரி நம்மளே உடைச்சு தூக்கிடலான்ற மாதிரி பிளான் எல்லாம் போடுறாங்க. ஒய்ஃப் ஊர்ல இருக்க கோயிலுக்கு போனோம்னு சொன்னாங்கல்ல, இப்ப ஃபேமிலியா இவங்களுமே கார்ல ஏறி கிளம்புறாங்க. இவங்க போயிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா அந்த கேங்க சேர்ந்தவனுங்க கதவெல்லாம் உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. எல்லாத்தையும் தூக்கணும்ன்ற மாதிரி தான் வந்திருக்காங்க. ராகுலும் பர்ஸ மறந்துட்டேன்ற மாதிரி காரை திருப்புறாரு. இவனுங்களுமே காசெல்லாம் எடுத்து முடிச்சிடுறாங்க. என்ன அதுக்குள்ள கார் வர சவுண்ட் கேக்குதுன்ற மாதிரி பயந்துட்டு இருக்காங்க. ராகுலுக்கு வீட்டுக்குள்ள சவுண்ட் கேக்குது. நீங்க எல்லாம் வாசல்லையே இருங்கன்ற மாதிரி கன் எடுத்துட்டு உள்ள வராரு. யாரா யாரான்னு கேட்டுக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காரு.
அப்போ ஒளிஞ்சிருக்கவங்க மண்டிலேயே ஒரு போடு போடுறாங்க. இவர் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. நீங்களா அப்படின்ற மாதிரி வீணா ஷாக்க வராங்க. இவனுங்க என்ன பண்றாங்கன்னா வீணாவையும் அடிச்சு மயக்கமாக்கிடுறாங்க. அந்த பொண்ணுங்க மண்டியிலையும் அடிச்சு மயக்கமாக்கிடுறாங்க. இவங்க எல்லாரையும் சாவடிக்கணும்ன்ற மாதிரி திரும்ப திரும்ப அடிச்சிட்டு இருக்காங்க. டிஸ்போஸ் பண்றதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ராகுல் கண் முழிச்சிடுறாரு. இப்ப பக்கத்துல இருக்க ஒய்ஃப் எல்லாம் பாக்குறாரு. அவங்க இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது. அவனுங்க தான் இதை பண்ணிருக்காங்கன்ற மாதிரி தேடி வெளியே வராரு. அவனுங்க அங்கதான் இருக்காங்க. இப்ப அவனுங்க கூட பயங்கரமா சண்டைலாம் போடுறாரு. அவனுங்களும் பதிலுக்கு சண்டை போடுறாங்க. ஆனா இவர் இருக்கார்ல கன்னை வச்சு ஷூட் பண்ணி நிறைய பேரை சாவடிச்சிடுறாரு. அவனுங்க கேங்ல ஒரு லேடியும் இருந்திருப்பாங்க. அவங்க கதையும் முடிச்சிடுறாரு. அவங்க எல்லாரோட பாடியும் இந்த இடத்துல டிஸ்போஸ் பண்ணிடுறாரு. இவர் ஃபேமிலியோட பாடியை ஊருக்கு கொண்டு போயிருப்பாரு. உண்மையிலே இவர் ராபர்ட்டை சாவடிச்சிருப்பாரு. ஆனா ராபர்ட்டை வச்சு நம்ம நிறைய கொலை பண்ணணும்னு யோசிக்கிறாரு. அவங்களுமே ராபர்ட்டோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த 3 பேரை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரு. சோ ஒவ்வொருத்தரையும் காலி பண்ணும்போது அந்த இடத்துல பொண்ணுங்க இருப்பாங்க. அவங்கள தூக்கிட்டு போயிடுவாரு. ஆக மொத்தத்துல இவர் தான் 3 கொலையை பண்ணிருப்பாரு. ராகுல் அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிருப்பாரு. மச்சான் நீ மாற்ற நிலைமை வந்ததுன்னு வச்சுக்கோ, என் பேரை சொல்லு, நான் உனக்காக சரண்டர் ஆகுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால தான் இவர் கடைசி நேரத்தில் ஃப்ரெண்டை மாட்டி விட்டுருப்பாரு. ஆனா டிஎஸ்பி ஃப்ரெண்ட் இதெல்லாம் பண்ணல, ராகுல் தான் இதை பண்ணிருக்காரு அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாரு. நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணீங்க தெரியுமான்ற மாதிரி ஒவ்வொரு மிஸ்டேக்கா சொல்றாரு. ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டர்லாம் அவங்கிட்ட இருக்காதுன்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா அவங்கிட்ட இருந்திருக்கு. உங்களோட நெல்லை ஸ்லாங் எனக்கு நல்லா தெரியும். நீங்க தான் அதை பேசியிருக்கீங்கன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி சொல்றாரு. ராபர்ட் நம்பர் மூலியமா தான் இவர் கிண்டல் பண்ற மாதிரி பேசியிருப்பாரு. ஆனா போனை ஒரு இடத்துல மிஸ் பண்ணிருப்பாரு. அந்த போன்ல ஒருத்தன் வேற சிம்மா போட்டிருப்பான். அவனை இவங்க புடிச்சிட்டாங்கல்ல, அது மூலியமா கார் எங்க இருந்து எடுத்தன்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. அதுல 2 பேர் மாட்டிருப்பாங்க. அந்த 2 பேர் மூலியமா வீடு எங்கன்றது தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் பாடி கிடைச்சிருக்கும். இவர் ராபர்ட்டையும் ஃப்ரெண்ட்ஸையும் புதைச்சு வச்சாரு பாத்தீங்களா, அந்த இடத்துல இவரோட பிளட் ஸ்ட்ரெயினும் இருந்திருக்கும். அதே மாதிரி கைரேகையும் இருந்திருக்கும். அது மூலியமா மேட்ச் பண்ணி பார்த்து தான் இவர்னு கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. அந்த நெல்லை ஸ்லாங்க கண்டுபிடிச்சார்ல, அதுக்கப்புறம் மேட்ச் பண்ணி பார்த்து இவர் தான் இதுக்கு பின்னாடி இருக்காருன்னு கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனா நீங்க பண்ணது சரிதான், உங்களுக்கு தண்டனை வாங்கி தரதுல எனக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ராபர்ட் மாதிரி கொலை பண்ணும் போது ஒவ்வொரு பொண்ணுங்களா தூக்குனாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணுங்களுக்கு ட்ரக் கொடுத்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா அவர் ட்ரக் கொடுத்திருக்க மாட்டாரு. ட்ரக்ல இருந்து வெளியே வர வைக்கிறதுக்காக தான் சில விஷயங்களை தந்திருப்பாரு. இப்பதான் அந்த பொண்ணுங்க சுய நினைவுக்கு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ட்ரக் அடிக்ட்ல நீங்க இருந்திருக்கீங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி டிஎஸ்பி அட்வைஸ் பண்றாரு. காப்பாத்தினதுக்காக இந்த பொண்ணுங்க இன்ஸ்பெக்டருக்கு நன்றி சொல்றாங்க. எனக்கும் உங்க வயசுல பொண்ணுங்க இருந்தாங்க, நீங்களும் என்னோட பொண்ணுங்க மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி பொண்ணுங்களை கூட்டு போறதுல ஒருத்தனை நமக்கு காட்டுறாங்க. 2 சின்ன பொண்ணுங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. பக்கத்துல கூப்பிட்டு இவனும் பேசுறான். அண்ணன் பிஸ்கெட் வச்சிருக்கேன், சாப்பிடுறீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பிஸ்கெட்டை தரான். அவங்களுமே சாப்பிடுறாங்க. அப்படி சாப்பிட்டு இருக்கும் போதே இவன் கொஞ்சம் தப்பாலாம் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணுங்க சுதாரிச்சிடுறாங்க. கையெடுங்க, இதெல்லாம் பேட் டச், விடுங்கன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. தப்புச்சிட்டாங்கன்ற மாதிரிலாம் இவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ராகுல் இருக்காரு பாத்தீங்களா, இவன் மண்டிலேயே ஒரு போடு போடுறாரு. இன்னும் அந்த கேங்ல மீதி இருக்கிறவங்கள காலி பண்றதுக்காக வந்திருக்காரு போல. அந்த பொண்ணுங்க வீட்டுல வந்து அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா இதெல்லாம் சொல்லி கொடுத்ததுனால பொண்ணுங்களை காப்பாத்திடுறாங்க. இந்த மாதிரி தான் வீட்டுல இருக்க பேரண்ட்ஸ் சில விஷயங்களை பசங்களுக்கு சொல்லித்தாங்க. தப்பான பழக்கத்துக்கு போக விடாதீங்க. அடிக்கடி பசங்களை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம பசங்களை நம்ம தான் ரொம்ப கவனமா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்தோட கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.